ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கற்றல் பாதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பற்றி போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. சில பேருக்கு C26 பேட்ச் தவிர மற்ற எல்லாருக்குமே 2 செமஸ்டர் மாதிரி போடுறாங்க. அதில் ஒரு செமஸ்டர் நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர், அதாவது 3rd செமஸ்டர் உள்ள ஸ்டூடெண்ட்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுடைய சேனலில் இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இதை நீங்கள் படிச்சுட்டு போனாலுமே 75 மார்க்ஸில் நீங்கள் 40 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதை தாண்டி இதை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் மார்க் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் கொஸ்டினில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து படிச்சுக்கோங்க. இது லாஸ்ட் மினிட்ல இப்போ டைம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். 2 மார்க்குன்னு பார்த்தா 12 கொஸ்டின்ஸ் இருக்குது. 13 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர்ஸ் நீங்கள் புக்ஸில் எடுத்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வெப்சைட்லேருந்து எடுத்தாலும் சரி, ஆர் இன்டர்நெட்லேருந்து நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸ் எடுத்தாலும் சரி, இதெல்லாம் எடுத்து நீங்கள் பிரிண்ட் போட்டு படிச்சுக்கோங்க. இல்லைனா புக்ஸ்லேயே மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாச்சு, அதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்து நீங்கள் படிங்க. எனக்கு டைம் இல்லை, நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கான கொஸ்டின் ஆன்சர் அது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வேறு ஏதாவது படிக்கணும்னா இதை தாண்டி அதுக்கப்புறம் இதை படிச்சுக்கலாம். அதே மாதிரி சில கேள்விகளுக்கு கீழே எத்தனை வாட்டி இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் நம்ம இதில் நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சம் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் திருத்திக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து அதை உங்களுக்கு ரெடி பண்ணி வீடியோவாக போடுறேன். இதை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் இதில் ஏதாவது சம் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது. மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லுங்கள். 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் தான் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் இதில் நிறைய கேட்பாங்க. அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். 10 மார்க்ஸ் 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நான் ரொம்ப 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 மினிமலாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிக முறை கேட்டது தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மேக்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. 2 மார்க்ஸில் வேணால் மேக்ஸ் கம்மியாக இருக்கலாம். அண்ட் 5 மார்க் 10 மார்க்கில் மோஸ்ட்லி மேக்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அதை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு படிக்காமல் நம்ம போயிடலாம். நம்ம பேஜ் ஃபில் பண்ணுறது தான் மார்க்கு அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்சப்பறம் நீங்கள் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் பாஸ் ஆச்சும் ஆகலாம், ஓகேங்களா, ஒரு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஆனால் எதுவுமே படிக்காமல் நான் போய் கதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகும், எல்லா டைமும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் மட்டுமாச்சும் படிச்சுட்டு போங்க. நிறைய சப்ஜெக்ட்டுக்கு நான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர் பண்ண பார்க்குறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி நியூ அப்டேட்ஸ்லாம் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்மளுடைய வீடியோஸை லைக் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம சேனலில் கேளுங்க. உங்களுக்கான கிளியர் வீடியோஸ் வரும். இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸை அனுப்பி அவங்கள படிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.